ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டன்ட் ரசப்பொடி ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி 4, ரெட் சில்லி 3 போட்டிருக்கேன். இதை வறுத்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் வறுத்துக்கலாம். தனியா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 10 போட்டுக்கலாம். வறுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். அதையும் வறுத்துக்கலாம். புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை போட்டுக்கலாம். இதையும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை கோகோனட் தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இதை போட்டுடலாம். கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, உளுந்து 1/2 ஸ்பூனு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளித்து இதில் கொட்டிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிக்கலாம். நல்லா வெடிச்சிருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆற வச்சுட்டு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டிங்கன்னா 3 மாதம் வரையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு நம்ம ரசம் வேணும்னா இதை நம்ம செஞ்சிடலாம். இப்போ அது ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த இன்ஸ்டன்ட் ரசப்பொடியை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை கலக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த பவுடரில் கூட கலந்துக்கலாம். கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு நம்ம அடுப்பை நிறுத்திட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் பொடி ரசம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வெயில் காலத்தில் ரசம் வைக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த ரசப்பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.